அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து மார்ச் 12th. நேத்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே இன்னைக்கு எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை, நாம என்ன இண்டெக்ஸ் ஆப்ஷன் ஆர் என்ன ஸ்டாக் ஆப்ஷன் எடுத்தோம், அதுல என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து முழுமையா பார்த்துக்கலாம். பிஃபோர் த வீடியோ லாஸ்ட் செக்ஷன்லேயே சொன்ன மாதிரி கம்மிங் மண்டே வந்து நம்ம யூடியூப் லைவ்ல வந்து வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, தேங்க்யூ ஃபார் தட். ஸோ அதர்ஸ் வந்து இன்னுமே வில்லிங்காக இருக்குது, இது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ பார்த்துக்கலாம். நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு, இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங்கே வந்து நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. க்ளோசிங் வந்து 23,639, நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து 23,634. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸே தவிர்த்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஒரு 23,000ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டும் இல்லை க்ளோசிங்குமே வந்து நியர் டு ஒரு நம்பர்லேயே வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்ரிடே சொல்கிற மாதிரி நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் மட்டுமே நமக்கு அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ எக்ஸாக்டாக அந்த இடங்கள்லேருந்து ரிஜெக்ட் ஆகுறது, அந்த இடங்கள்லேருந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், மார்க்கெட் க்ளோஸ் ஆக இருக்கட்டும், கொடுப்பதற்கான ரீசன் வந்து the numbers வந்து always powerful. Based on the timing candle வந்து நமக்கு 10:5 to 10:10 நம்மளுடைய டைமிங் கேண்டில் இதனுடைய ஹைண்ட்ல மார்க் பண்ணும் பொழுது நமக்கு எக்ஸாக்டாக இந்த இடங்கள் லோ அப்படிங்கிறது கட் ஆகிட்டு ரிவர்சல் ட்ரெயிலே ஒரு பெரிய பாயிண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ இந்த அத்தி மணியினுடைய கால் அண்ட் புட் இரண்டையுமே நம்ம ஆட் பண்ணி பேஸ்ட் ஆன் இந்த 11:5 to 11:10 கேண்டில் மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹை கட் ஆனது அப்படிங்கிறது காலில் தான் கட் ஆயிருந்தாங்க. ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம் பேஸ்ட் ஆன் த ஆப்ஷன். பட் இண்டெக்ஸ் படி நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு ரிவர்சல் ட்ரெயிலே வந்து நமக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆயிருந்தாங்க. எவ்ரிடே சொல்ற மாதிரி டைம் கேண்டில் படி நமக்கு ஒன்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறாங்க அப்படின்னா ரிவர்சல் ட்ரெயில ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது அதிகம். இதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் மல்டிபிள் டைம் நம்மளுடைய நம்பர்ஸ் ஆன செகண்ட் டவுன் சை லெவல்ஸ் ஆன 23,701 அப்படிங்கிற லெவல்ஸ்ல மார்க்கெட் ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் ஆயிட்டு ஒன்ஸ் இந்த இடங்கள்ல இருந்து நமக்கு ஹை போகும் பொழுது எக்ஸாக்டாக ஃபர்ஸ்ட் டவுன் சைட் லெவல்ஸ் ஆன 23,803 அப்படிங்கிற லெவல்ஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. இந்த ரிஜெக்ஷன்ல இருந்து மார்க்கெட் ஒரு நம்பர்ஸும் சூப்பரான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக வந்து ஆக்டா இருந்தாங்க. இது நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட், பேங்க் நிஃப்டியினுடைய ப்ளூ கலர் அப்படிங்கிறது நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்ல இருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமிங் கேன் நமக்கு டி ஈக்குவல் டு என் செட்டப்ல வந்து வந்திருந்தாங்க. ஈவன் தோ இந்த இடங்கள் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆயிட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிங் கேன்லயே நமக்கு ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. ஈவன் தோ இன்னைக்கு இரண்டு டைமிங் கேன்லுமே நமக்கு பேஸ்ட் ஆன் இண்டெக்ஸ் படி நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆயிட்டு ரிவர்சல் டேல கம்ப்ளீட்டான ஒரு மொமெண்டம் எக்ஸாக்டாக நியர் டு அவர் நம்பர் 55,645 அப்படிங்கிற லெவல்ஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. ஒரு நம்பர்ஸும் நம்ம நிஃப்டில சொன்னபடி ஒரு நம்பர்ஸும் நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட். சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு ஓப்பன் பிரைஸும் வந்து நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடமாக இருக்கட்டும் இல்லை எக்ஸாக்டாக டுடேயுடைய லோ அப்படிங்கிறதும் நம்மளுடைய நம்பர் சப்போர்ட் லெவல், இன்னைக்கு டுடேயுடைய ஹை அப்படிங்கிறதும் நம்மளுடைய நம்பர்ஸ் 76,644 அப்படிங்கிற லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் அப்படிங்கிறது 75,913 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. மல்டிபிள் டைம் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்த இடம் வந்து 76,307 அப்படிங்கிற லெவல்ஸ்ல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. எவ்ரிடே சொல்ற மாதிரி நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் மட்டுமே அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கொண்டு வரும். ஸோ இதன்படி நம்ம ட்ரேட் எடுக்கும் பொழுது நம்ம நல்ல ஒரு பாயிண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதிகப்படுத்த முடியும். இதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் தோ மார்க்கெட் என்னதான் ஒரு ஜிக்ஸாக்காக இருந்தாலும் நாம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே மோர் தேன் 3%, மோர் தேன் 2% எல்லாமே இன்ட்ராடேல கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதுவும் ஒரு ஒன் சைட் ரேலி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது மாதிரியான ஸ்டாக்ஸ்ல உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஐஎன்ல மார்க் பண்ணி நீங்க டெய்லி இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்தந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம் வந்து ஒரு 3 to 4 ஃபேக் சேனல்ஸ் வந்து நம்மளுடைய நேம்ஸ்லேயே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக நம்மளுடைய
டெலிகிராம் குரூப், ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பினுடைய லிங்க் வந்து எவ்ரி வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க. எக்ஸாக்டான லிங்க் அப்படிங்கிறது கொடுக்கலாம். அந்த லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்கள். இது மாதிரியான ஃபேக் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி டைரக்ஷன் அப்படிங்கிறத மிஸ் பண்ணாதீங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்டாக்ஸ் என்ன இண்டெக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு டைமிங் கேண்டில் எப்போ வராங்க, இந்த மொமெண்டம் கேண்டில் எப்போ வராங்க அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுத்துறது நல்ல ப்ராஃபிட். சென்செக்ஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு என்ட்ரி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. கால் ஆப்ஷன் 77,000 வந்து மல்டிபிள் டைம் 44லேருந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து இந்த மொமெண்டம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறுபடியும் சொல்ல விஷயம், சரியான குரூப்புடைய லிங்க் வந்து நம்மளுடைய வீடியோடைய லிங்க்ல வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பினுடைய டீட்டெயிலுமே வந்து நம்ம அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எதுலையாவது நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கும் பொழுது சரியான ஒரு லிங்க் வந்து அனுப்புறதுக்கான வாய்ப்புகளும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். நிஃப்டியினுடைய டே சார்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 12th மார்ச் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டேட் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஹைல வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து இந்த கேண்டில் வந்து செல் போட்டிருந்தாங்க. 9th மார்ச் வந்து செல் போட்டிருந்தாங்க. ஸோ இதனுடைய லோ கட்டாச்சு அப்படின்னா ஃபர்தராக நமக்கு டவுன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இன்னைக்கு கிளியராக நமக்கு வந்து 9th மார்ச்சினுடைய லோவில் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. அது ஒரு குட் சைன் கிடையாது. 12th மார்ச் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மறுபடியும் சொல்கிற விஷயம் 12th மார்ச் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த 12th மார்ச்சினுடைய ஹையில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டில் வந்து இந்த லோ ஹோல்ட் ஆகிற வரைக்கும் நமக்கு ஒரு பேனிக் அப்படிங்கிறது இல்லை. ஒன்ஸ் இதுக்கும் கீழே மார்க்கெட் போகும் பொழுது ஃபர்தராக நமக்கு வந்து டவுன் அப்படின்னு பார்க்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த கேண்டிலோட இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. எவ்ரி லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த விஷயம் வந்து வீக்லி சார்ட் வந்து ஸ்டில் வந்து நமக்கு நாளையுடைய க்ளோஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமாக ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது டிசைர் ஆகும் பேஸ்ட் ஆன் த டூல். 1 hour படி பேங்க் நிஃப்டி சரியான ஒரு ரிஜெக்ஷன் ஏரியா அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஆஸ் ஆஃப் நவ் டுடேயுடைய கேண்டில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் 12th மட்டும் இல்லை, 12th மார்ச் அண்ட் 16th மார்ச் இது எல்லாமே நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டேட் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த லோ ஹோல்ட் ஆகிற வரைக்கும் there is no panic. அகைன் சொல்கிற விஷயம், இந்த லோ ஹோல்ட் ஆகிற வரைக்கும் there is no panic. இதுக்கும் கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது ஒரு பெரிய ட்ரெண்டே நமக்கு டவுன் அப்படின்னு சொல்லலாம். பட் பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு இன்னைக்கு அந்த 9th மார்ச் கீழே க்ளோஸ் ஆயிருக்கிறது ஒரு குட் சைன் கிடையாது. பார்க்கலாம் இன்னையுடைய ஹைல வந்து நமக்கு ஹோல்ட் ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய வீக்லி சார்ட்டு பேஸ்ட் ஆன் நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எல்லாமே இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லெவல் இதுவுமே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட டச் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து இந்த லெவல்ஸ் ஃபார் வீக்லி. பேங்க் நிஃப்டி வந்து வீக்லி சார்ட் பார்க்கும் பொழுது ஸ்டில் வந்து இந்த 54,399 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து நமக்கு டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஒன்ஸ் இந்த லெவல் டச் பண்ணிட்டும் நமக்கு போகலாம். இல்லை அப்படின்னா இன்னையுடைய கேண்டில் 12th மார்ச் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேண்டில் வந்து நமக்கு ஹோல்ட் ஆகுறாங்க அப்படின்னா there is no panic. அப்படி இல்லை அப்படின்னா இனிமே ஒரு பெரிய ஒரு ஃபர்தராக ஒரு டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த லோ ஹோல்ட் ஆகுறாங்க அப்படின்னா கம்மிங் டேஸ்ல வந்து இது வீக்லி சார்ட், கம்மிங் டேஸ்ல இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் டூல் பேஸ்ட். இது நிஃப்டியினுடைய நம்பர் பேஸ்டாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நவ் மார்க்கெட் இருப்பது அப்படிங்கிறது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல். நேத்தியுடைய வீடியோலயே நம்ம சொல்லியிருந்தோம் இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே கம்மிங் டேஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி நமக்கு இந்த லெவல்ஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு. இன்னையுடைய கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க ஃபார் 12th மார்ச். இது இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்தராக இதுக்கும் கீழே போகும் பொழுது இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல், இந்த லெவல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாளையுடைய மூமெண்ட்டை படி நமக்கு ஃப்ரைடே எவ்ரி வீக் வந்து இந்த ஃப்ரைடே அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். பாசிபிள் நமக்கு வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும். இன்னைக்குமே நமக்கு வால்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்த ஒரு டேட். நாளைக்குமே நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் நியூ ட்ரேடர்ஸாக இருக்கட்டும் ஒரு 4 days வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கீங்க எவ்ரி டே அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ரைடே அப்படிங்கிறத வந்து உங்களுடைய குவான்டிட்டிஸை வந்து கம்மி பண்ணலாம். ரீசன் வந்து விக்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ விக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய குவான்டிட்டியை கம்மி பண்ணுறது உங்களுடைய கேபிட்டலுக்கு நல்லது, இல்லை உங்களுடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறதுக்கு நல்லது. ஸோ விக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் பொழுது நம்மளுடைய பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு டைரக்ஷன் அப்படிங்கிறது பொறுமையாக போயிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுப்பதற்கான ஒரு
நேரம். பட் விக்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு 50லேருந்து 60 பாயிண்ட் எல்லாமே ரொம்ப குயிக்காக அப்ஸ் அண்ட் டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சேஃபான ட்ரேட் அப்படிங்கிறது கம்மிங் டேஸ்ல இம்பார்ட்டன்ட். குளோபல் நியூஸ்மே வந்து ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு கண்டிஷன்ஸ்ல இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து வரும் பொழுது நமக்கு என்னதான் மார்க்கெட்ல ஒரு ப்ரிடிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டில் வந்து நமக்கு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த 12th மார்ச் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். பட் பேஸ்ட் ஆன் த குளோபல் நியூஸ் படி நமக்கு மார்க்கெட்ல எந்த மாதிரியான டைரக்ஷன் வேண்டுமானாலும் நடக்கலாம். இது பேஸ்டான நியூஸ். இப்போ நடக்கிற ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து அன்பிரடிக்டபிளான ஒரு பிளேஸ். ஸோ நீங்கள் புட் சைட் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். பட் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இன்னையுடைய கேண்டிலுடைய ஹை. இல்லை நீங்கள் வந்து கால் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, புட் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இன்னையுடைய ஹை கட் ஆகும் பொழுது உங்களுடைய புட்டை எக்ஸிட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இல்லை நீங்கள் கால் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னையுடைய லோ கட் ஆகும் பொழுது உங்களுடைய புட்டை வந்து எக்ஸிட் பண்ணுறது நல்லது ஃபார் பொசிஷனல் ட்ரேடர்ஸ். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். பட் ஸ்டில் வி ஆர் இன் ஷார்ட். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னையுடைய கேண்டிலுமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 9th மார்ச் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்து நமக்கு 9th மார்ச்சுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்காங்க. பட் ஃபர்தராக நமக்கு இதுக்கு அபோவ் வந்து க்ளோஸ் ஆகும் பொழுது நமக்கு கமிங் டேஸ்ல அப் ட்ரெண்ட் போறதுக்கும், இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது பெரிய ட்ரெண்டை லாஸ்ட் இயர்லேருந்தே நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பெரிய ட்ரெண்டை நமக்கு டவுன் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். இதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. நாளையுடைய மொமெண்ட் படி நாம எதிர்பார்க்கறது வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டே, சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நேரம். இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸினுடைய நாளைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்டான டைமிங் கேலண்டர் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். நிஃப்டியினுடைய 13th மார்ச் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியினுடைய 13th மார்ச் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸினுடைய 13th மார்ச் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 13th மார்ச். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் டைம்ல மார்க் பண்ணி நீங்கள் டேர் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட், 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் 13th மார்ச். இந்த செக்டர் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்ல இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி 13th மார்ச் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டில் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத எவ்ரி ஃப்ரைடே நம்ம போஸ்ட் பண்ணுற அந்த ப்ரெடிஷன்ஸ் வீடியோவில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னாலும் நாளைக்கு நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோவில் வந்து நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணலாம். அதையும் பார்த்துட்டு இந்த டீ கோல்டன் செட்டப்னா என்ன, டைமிங் கேண்டில் எப்படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். என்ன மாதிரியான ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் மண்டே வந்து நம்ம லைவ் செக்ஷன் வந்து நம்ம போகிறோம் ஃபார் யூடியூப்ல. ஸோ அந்த டைம்லேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இது மாதிரி டேக் ஹோல்டிங் செட்டப்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக வந்து கேட்டுக்கலாம். அப்போ நம்ம லைவ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி, வியூஸ்க்கும் சரி, ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.